லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரா, சூரியனோட சேர்ந்திருக்காரா? சொல்லுங்க குருஜி. உங்க லக்னம், உங்க ஜாதகத்துல உங்க லக்னம் லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்திருக்காரா இல்ல லக்னத்துல சூரியன் இருக்காரா? லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்திருக்காரு குருஜி. அதான் இந்த போட்டோ வச்சு தெரியுது. ஓகே குருஜி. முகத்துல தலைக்கு மேல சூரியன் தெரியுது, லைட். ஆமா குருஜி. இதெல்லாம் ஒரு நிமித்தம், ஒரு சகுனம் மாதிரி இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியும். 11ஆம் பாவம் பார்த்துட்டு இருக்கோமா? நேற்று 11 கேது வரைக்கும் முடிச்சிருக்கோம். முக்கியமான ஒரு சில குறிப்புகள். 11ஆம் அதிபதி லாபம் பெற்றால் பலம் பெற்றால் லாபம். அதிபதி பலம் பெற்றால் லாபம். 11ஆம் அதிபதி 2 அல்லது 9 இருந்தாலோ அல்லது 2, 9 அதிபதிகள் 11 இருந்தாலோ, 2 அல்லது 9 அதிபதிகள் 11 இருந்தாலோ சுகஸ்தானாதிபதி யாரு? சுகஸ்தானாதிபதினா யாரு? சுகஸ்தானம் எது? 4. 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க. லக்னாதிபதியும் லாபாதிபதியும் தொடர்பு கொண்டாலும் லாபம். சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, லாபாதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டால் நல்ல பலன் ஏற்படும். அதுதான் பண வரவு. பூரா இதுல லாபத்தை பத்தி தான். ரெண்டு 9, 10 இவர்கள் 11 இருக்க, பதினொன்றாம் அதிபதி 2, 9, 11 2, 9, 11 2, 9, 11 பலம் பெற்றிருந்தால் மிகச்சிறப்பு. இரண்டாம் இடத்தில் 9, 11 இருந்தால் அல்லது பார்த்தால் குபேர வாழ்வு அமையும். ஒரு சில 11ஆம் அதிபதி எங்க இருந்தா எப்படி பணம் வரும் அப்படிங்கிறது கேள்வியா கேட்க போறேன். நீங்க பதிலா சொல்ல போறீங்க.
லக்னத்துல 11ஆம் அதிபதி. அப்ப எப்படி வரும் பணம்? லாபம் எப்படி வரும்? லக்னம்னா யாரு? அவ்வளவுதான். சொந்த முயற்சியால குருஜி. சொந்த முயற்சியால் வரும். 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி சகோதரர்களால. இளைய சகோதரர். இளைய சகோதரன் மூலம் வரும். 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனு, கவிதை, கதை, கட்டுரை அதெல்லாம் எழுதுறது, கணக்கு. ஸோ அதன் மூலமா வரும். 4ஆம் வீடு 11 இருந்தால் வீடு வாகனம். வீடு வாகனம். அப்புறம் அம்மா அம்மா. அப்புறம் ரியல் எஸ்டேட். 5 குழந்தைகளால். குழந்தைகள் அளவு. 6 5ல இருந்தா இதுவும் வரும், அதிர்ஷ்டத்தாலையும் வரும். ரேஸு, லாட்ரி. ரவிச்சந்திரனோட ஃபேவரட் கொஸ்டின் அவர் கேட்டுட்டே இருப்பாரு. 6 மாமா, தாய் மாமா. மாமா. அப்புறம் உத்தியோகம், வேலை. உத்தியோகம், வேலை செய்யறதுனால. வேலை செய்யறதுனால வரும். அதான் சொந்த முயற்சின்னு லக்னத்திலே சொல்லிட்டீங்க. அப்புறம் 6ல வெளியூர் குருஜி. வெளியூரா? ஆமா, வெளியூர், வெளி மாநிலம். இல்ல தொழில் செய்யறனால. இல்ல, வேலைக்காரங்களும் 6 தான் குருஜி. வேலைக்காரர்களால லாபம் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் கடன் வாங்குறதே இவருக்கு லாபமா இருக்கும். அதுக்கப்புறம் மாமனார் எந்த இடம் மாமனாரு? லக்னத்துக்கு எத்தனாவது இடம்? மாமனாரை குறித்தான். என்ன புரியல? ஏன் யாருமே பதில் சொல்லல? 3வது இடம் மாமனார். 3ஆம் இடம். மாமனார்னா 3. லக்னத்துக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு அது 6 எத்தனாம் இடம்? லக்னத்துக்கு 6ஆம் இடம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். அப்ப 4ன்னா என்ன? 4ன்னா என்ன? தாய் குருஜி. தாய், மாமனாரோட தாய். அப்புறம் அப்புறம் தாத்தா. நண்பர்கள் பாட்டு. புரியல. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் 4ஆம் இடம். அப்புறம் 4ஆம் இடம் யாரு? 4ஆம் இடம் என்ன பொருட்காரகத்தை உங்களை குறிக்கிறது? ரியல் எஸ்டேட்டா குருஜி? சொத்து, வீடு. இப்ப மாமனார் வீடு, மாமனார் சொத்து, மாமனாரோட அசையாத சொத்து, வாகனம். அப்ப இதெல்லாம் ஜாதகருக்கு 6ல இருந்தா. 7ஆம் வீட்டுல இருந்தா மனைவியால வரும், நண்பர்களால வரும், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம். 8ஆம் வீட்டுல இருந்தா
ஹாஸ்பிட்டலா குருஜி? ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இல்ல 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 தங்கையோட கணவர் குருஜி. இல்ல தந்தை வழி பேரன் குழந்தை அது மாதிரி இல்ல எட்டாம் இடம் என்ன? பெரியப்பா பெரியம்மா, அம்மா வழி பெரியப்பா இல்ல பெரியம்மா. 6ல இருந்தே பெரியப்பா சொத்து கூட வரும். 9க்கு 11 இது. எட்டாம் இடம்னா ஆயுள் இல்லையா? ஆயுள் இன்சூரன்ஸ் மூலம், உயிர் மூலம், உழைக்காத வருமானம் அப்படிலாம் வரும். லாட்ரி, பரம்பரை சொத்து. 9ஆம் வீடு 11ஆம் அதிபதி 9ல இருந்தா தந்தை வழி குருஜி. தந்தை மூலம் சொத்து. அப்புறம் அந்நிய நாட்டு தொடர்பு 10ல இருந்தா தொழில் மூலம் வருமானம். இதுதான் லாபஸ்தானத்தை பற்றிய ஒரு குறிப்புகள். நட்பு ஸ்தானம் 11ஆம் இடம் நட்பு ஸ்தானம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் நல்ல பலமா இருந்ததுன்னா நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல கெட்டு போயிருந்தாலோ தீயவர்கள் சேர்ந்திருந்தாலோ தீய நண்பர்கள் அல்லது நண்பர்களால தீமை ஏற்படும். பதினொன்றாம் இடம் செகண்ட் ஒய்ஃபை குறிக்கும். 7, 11 இரு கிரகங்கள் இருந்தாலும் 7, 11 இரு கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டு தீயவர் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி ராகுவுடன் சேர்ந்து 6ல் இருந்தாலும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ராசியிலும் அம்சத்திலும் தொடர்பு கொண்டாலும் 7ல் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் உண்டு. ரிவர்ஸும் ட்ரூ இல்லையா? ரிவர்ஸும் ட்ரூ. அதாவது கணவரும் உண்டு அதே மாதிரி பெண் ஜாதகம் நடந்தா இல்லையா? ஆமா ஆமா. ஏழை விட 11 வலுவாக இருந்தாலும் 2ஆம் திருமணம் ஏற்பட வாய்ப்பு. யாருக்கெல்லாம் திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். என்னது? 7ஐ விட 11 வலுவாக இருந்தால் சொல்லுமா உஷா? நான் கேட்டது வந்து குருஜி ஜென்ஸோட ஜாதகம்னா அப்ப நம்ம சுக்கிரன் பார்க்க கூடாது, செவ்வாய் தானே பார்க்கணும்ன்றதுக்காக கேட்டேன் குருஜி. ஜென்ஸுக்கு சுக்கிரனை தான் பார்க்கணும், ஃபீமேலுக்கு தான் செவ்வாய். ஃபீமேலுக்கு செவ்வாய் தானே பார்க்கணும். அப்ப இந்த பலன் வந்து 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் வர இடத்துல நம்ம செவ்வாய் பார்க்கணும்ல குருஜி.
பராசரர் எழுதும்போது சுக்கிரன் தான் எழுதியிருக்காரு 2 பேருக்கும். அப்படிங்களா? பிற்காலத்துல வந்த நாடி ஜோதிடத்துல பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு எழுதியிருக்கு. இல்ல செவ்வாய் பாருங்க பெண்களுக்கு, அவ்வளவுதான். 2ஆம் திருமணம் ஏற்படும். சுப்பிரமணியம் குருஜி ப்ளீஸ். 7 விட 11 வலுவாக இருந்தால் 2வது திருமணமா? ஆமா. இது வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு மாட்டிக்கிறதுக்கு? புத்திர பாக்கியம் பெண்ணின் ஜாதகத்தில் மட்டும் 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்காமல் 11ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். ஏன் அப்படி? ஏன் அப்படி கிருஷ்ணமூர்த்தி? 11ல இருக்கிற கிரகம் வந்து 5ஆவது இடத்தை பார்க்கும் குருஜி, 7ஆம் பார்வையா. சரி, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. 11 சுகஸ்தானம். 11 சுகஸ்தானம். 11 ஆமா, லாபம் இல்லையா? லாபஸ்தானம் இல்லையா? லாபஸ்தானம் தானே. வரவுதான் குழந்தைங்கிறது ஒரு வரவா? போன பிசினஸ் பேசுறீங்க. 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். 11ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். இந்த பெண் ஜாதகத்துல 5ஆம் இடம் அவருடைய புத்திர பாக்கியம். 7ஆம் இடங்கிறது கணவன், அவருடைய புத்திர பாக்கியம் இந்த பெண் ஜாதகத்துல 11ஆம். அப்ப அங்க இந்த பெண்ணுக்கு 5ஆம் இடம் வலிமையா இருக்கு, ஆனா 11 ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு இந்த கணவனால குழந்தை கிடைக்காதுன்னு. மறுமணத்துக்கு வாய்ப்பு இருந்தா மறுமணம் கல்யாணம் பண்ணி அப்புறமா கல்யாணம் குழந்தை பிறக்கும் என்பது அங்க நம்ம புரிஞ்சுக்குவோம். மூத்த சகோதரன் 11ன்னா மூத்த சகோதரன். 11ஆம் வீட்டுல நல்ல கிரகம் இருந்தா, சுபர் இருந்தா நல்ல மூத்த சகோதரன் உதவிகரமா இருப்பார். அண்ணனுடைய சப்போர்ட், அண்ணா அக்கா, இமீடியட் அண்ணா அக்கா. அசுபர் இருந்தா பலன் இல்லை. ஆருடம் அடுத்த ஹெட்டிங். ஆருடம். ஆருடம் சொல்லும் பொழுது பிரசன ஜாதகம் பார்த்து அவருக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆருடம் சொல்லும் போது குறிப்பிட்ட பாவம் எதுக்காக கேக்குறாங்க? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, ஏதோ ஒரு இது கேக்குறாங்க. மேபி அவங்களோட ஜாதகம் இல்லாம இருக்கலாம். சரி, என்ன கேள்வி கேக்குறாங்க? எப்ப வேலை கிடைக்கும்? எப்ப வேலை கிடைக்கும்? வேலைன்னா என்ன? 6ஆம் பாவம் இல்லையா? அப்போ அந்த நேரத்துல கேள்வி கேட்கிற நேரத்துல என்ன லக்னம்னு பார்த்து வேண்டியது. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் வருது. மகர லக்னத்துக்கு 6ஆம் இடம் யாரு? புதன். மிதனம் புதன். 10ஆம் இடம் துலாம் சுக்கிரன்.
இந்த 2 இடத்துலையும் சுபர் இருந்து அந்த புதன் சுக்கிரன் அல்லது சுக்கிரன் மட்டும் அல்லது புதன் மட்டும் அந்த மகர லக்னத்துக்கு 11 விருச்சிகத்துல இருந்துட்டா அவருக்கு நிச்சயம் அது கிடைக்கும். அவர் கேட்ட கேள்வி உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? குருஜி இது ஜனனகால ஜாதகத்துல இல்ல கோச்சார ஜாதகத்துல குருஜி? கோச்சார ஜாதகம். அப்போதைய லக்னம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போதைய லக்னம் அப்போதைய கோச்சார ஜாதகம். ஓகே. புரியுது? அது யாருக்காவது புரியலையா? புரியுது குரு. இப்போ கல்வியை பத்தி கேக்குறாங்க. இந்த பையன் நல்லா படிப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்குமா, அதிகம் மேற்படிப்பு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. படிப்பு ஆரம்ப நிலை படிப்பு கேக்குறாங்க. அப்ப அது என்ன ஆகுது? 4ஆம் பாவது பாருங்க. அப்போதைய லக்னம் என்னன்னு பாருங்க. அந்த லக்னாதிபதி 11 லக்னம். அந்த பாவம் என்னவோ அதுல சுபர் இருக்கணும். அப்போ வெற்றி கிடைக்கும். நீர் ராசியில இருக்கணும் 11ஆம் இடமா, அதுவும் முக்கியம். கடகம் விருச்சிகம் மீனத்துல இருக்கணும். இந்த 11ஆம் இடமா வருவது நீர் ராசியாகும். அப்படி வந்தா நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் என்பது உறுதி. லாட்ரி ரேஸ் யோகம் வந்தாரு. அவரை பத்தி ஃபேமஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட் வரும்போது ரிலீவ் ஆயிட்டாரு. 6ஆம் அதிபதி செவ்வாய் வலிமை பெற்று 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆகி அவர் வலிமை பெற்று 6ஆம் அதிபதி யாருக்கு 6ஆம் செவ்வாய் வருவாரு? ஒண்ணு விருச்சிகத்துக்கு இல்லைன்னா மிதுனத்துக்கு. அது 11ல் இருந்தால் அதுவும் சுப பலம் பெற்றால் வளமான வாழ்வு அமையும். இல்ல 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 11ல் இருந்து 6ஆம் அதிபதி செவ்வாயாகி வலிமையாகி 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 11ல் அவர்கள் இருந்து எவ்வளவு கண்டிஷன்? அசுபர் பார்வை பெறாமல் இருந்தால் ரேஸ் லாட்டரியில பணம் கிடைக்கும். சூரியன், புதன், ராகு, குரு இவர்கள் 11ல் இருந்தாலும் சூரியன் தான் அங்க 11ல முக்கியம். இந்த 3 கிரகமும் இருந்தாலும் அந்த சூரியனை பார்த்தாலும் கூட ஒரு சுபரும் பார்க்கணும். அப்போ புதன் குருன்றதே சுபர் ஆயிட்டாங்க. இன்னும் சுக்கிரன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வளர்பிறை சந்திரன் தான் அவர் பார்த்தாலும் அந்த வீட்டில் ஆடு மாடு கோழி அந்த வளர்ப்பு பிராணிகள் இருக்கும்.
மாந்தி சூரியனுடன் மாந்தி இருந்தால் நாய் பூனை பன்றி இருக்கும். இது வந்து பை டிஃபால்ட்டா இருக்குமா? ஆமா மாந்தி இருக்கும். பதினொன்றில் அசுபர் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி அசுபர் ஆனாலும் பதினொன்றாம் அதிபதியுடன் அசுபர் சேர்ந்தாலும் இவர்களுடன் மாந்தி தொடர்பு ஏற்பட்டால் செல்வம் அழியும். பதினொன்றில் உச்சம் பெற்ற கிரகம் 11ஆம் அதிபதி இல்ல, வேற ஏதோ ஒரு கிரகம் 11ல உச்சமாகுது என்றால் ஜாதகர் வீடு, வாகனம், மனைவி, குழந்தைகள், வசதி, செல்வம், புகழ் எல்லா வசதியோட நல்லா இருப்பாரு. அந்த 11ல் இருக்கின்ற கிரகம் சுபராக இருந்தால் நேர்மையான வழியில இதெல்லாம் வரும். அசுபராக இருந்தால் தீய வழியில வரும். கேள்வி கேட்பீங்கன்னு வெயிட் பண்றேன், யாரும் கேட்கல. நீங்க அவரோட பார்த்து சொல்றீங்களா குருஜி? அது நீங்க அவரோட பார்த்து சொல்றீங்களான்னு? ஆருடம் பிரசன்ன ஜாதகம் தானே பாக்குறது. அந்த கேள்வி இல்ல, வேற கேள்வி எதிர்பார்த்தேன். இல்ல அது ஆரம்பத்துல கேட்கணும்னு நினைச்சேன். யாருக்குமே தோணலையா? 11ல ஒரு கிரகம் இருக்கு, அது கூட இன்னொரு கிரகம் சேருது. அந்த 2ல ஒரு கிரகத்துல ஒரு கிரகம் உச்சம். ஒரு கிரகம் இருந்ததுன்னா சுபரா இருந்தா நல்ல வழியில பொருள் ஈட்டுவார். அசுபரா இருந்தா தீய வழியில பொருள் ஈட்டுவார். அப்புறம் 2 பேர் இருந்தா சுபரம் அசுபரம் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன பண்ணுவாங்க? 50-50 பாதி பாதி. 2 கையிலயும் 2 விதமாகவும் பொருள் வரும். அவங்க அது 2 விதமாகவும் பொருள் வரும். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றாலோ பகை பெற்றாலோ அஸ்தமனமானாலோ என்னாகும்? எல்லா சுபகாரியங்களும் பலன் குறையும். எல்லாத்தையும் இழப்பாரு. பொருள் இழப்பாரு, வேலை இழப்பாரு, மனைவி இழப்பாரு, சுயமரியாதை இழப்பாரு,
வீடு வாசல்லாம் இழந்து அலைவாரு. வக்ரகிரகம் தான் நல்ல பலன். வக்ரம்னா வலிமைன்னு அர்த்தம். அன்னைக்கு வக்ரத்தை பத்தி ஒரு இது காமிச்சோம்ல, ஒரு பிரசன்டேஷன் ஒன்று. ரவி சார் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அவரு ஒரு இன்டர்நெட் லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தாரு. வக்ரம்னா வலிமை. அது உள்வட்ட கிரகமா இருந்தாலும் சரி, வெளிவட்ட கிரகமா இருந்தாலும். என் தம்பிக்கு துலாம்ல வந்து சூரியன் நீச்சம், அங்க சூரியன் மட்டும் இருக்கு அப்படின்னாக்க நல்ல பலன் இருக்காதா? சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருக்காரு. லக்னம் எது? லக்னம் வந்து அவனுக்கு தனுர் லக்னம். புதன் எங்க இருக்காரு? புதன் வேண்டாம், சுக்கிரனை தான் பார்க்கணும். புதன் 12ல இருக்காரு. லக்னத்துக்கு 11ல சூரியன் நீச்சம். ஆமா. சரி, வேற ஏதாவது கிரகம் நீச்சமாயிருக்கா? வேற எங்கேயாவது வேற ஏதாவது கிரகம் நீச்சமாயிருக்கா? குரு பகவீட்டில் இருக்கார் மிதுனத்துல. சுக்கிரன் வந்து தனூர்ல இருக்காருன்றீங்களா? சுக்கிரன் தான் தனூர்ல இருக்காருன்னீங்க. ஆமா, சுக்கிரன் தனுராசில இருக்காரு. அப்புறம் செவ்வாயும் தனுசுல தான் இருக்காரு. சரி, நீச்ச வீட்டுல யாரான்னு இருக்காங்களான்னு கேக்குறேன். நீச்ச வீட்டுல வேற யாரும் இல்லை. சந்திரன் வீட்லயே இருக்காரு. கடகராசி அவனுக்கு. அதெல்லாம் இல்ல. அப்ப சூரியன் நீச்சம் தான். சூரியன் சந்திரன் கடகத்துல இருக்காரா? ஆமா, சந்திரன் கடகம். ராசிக்கு 4ல சூரியன் நீச்சமா? ஆமா, ராசிக்கு 4ல சூரியன் நீச்சம். அப்ப நீச்ச பாக்கம். ஓ, நீச்ச பங்கம் ஆயிடுறா. அப்போ அவருக்கு எப்படி இருக்கு வருமானம் லாபம்? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு அவன் ஒய்ஃப்னால நல்ல லிஃப்ட் அவனுக்கு. ஏன்னா அவன் ஒய்ஃப் பெரிய லாயர், அதனால நல்ல லிஃப்ட் அவனுக்கு. அவனும் he is doing reasonably well. அவன் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்றான் சி இன்ஸ்டியூட்ல. ஒரு மாதிரி அவனுக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப். சனி எங்க இருக்காரு? சனி அவனுக்கு சனி கும்பத்துல இருக்காரு. சனி கும்பம் 2ஆம் தேதி 3ல இருக்காரு. 3ல இருக்காரு. 7 8 9 10 7. இவருக்கு கொஞ்சம் growth கம்மியா ஸ்லோவா இருக்கும். ஓகே, அது இருக்கு. ஆமா, அது இருக்கு. எஸ், அது இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் சிம்மத்தை சனி பார்க்குறாரு. ஓகே ஓகே. வருமானத்துக்கு குறைவில்லை, ஆனா ஸ்லோவாக ஒரு வருமானம். 7 8 9 குரு சனியை பார்க்குறாரு. 2ஆம் அதிபதியை லக்னாதிபதி தனகாரகன் பார்க்குறாரு. லக்னத்திலே ஒரு சுக்கிரன் தனகாரகன் இருக்கார். குரு சுக்கிரன் பார்வர்ட். ஸோ இவருக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா ஸ்லோவா அது இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆமா, அது கரெக்ட். அப்படிதான் இருந்துச்சு. இவருக்கு நைட்ல தூக்கம் வராது. ஓ, அப்படியா? அது தெரியல, அவனை கேட்டது இல்லை. கேளுங்க. இல்ல, நார்மலா தூங்குறானே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா அவன்? நைட்ல தூக்கம் வர்றது லேட் ஆகும். சூரியன் செவ்வாய் எங்க இருக்காரு? நீங்க செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்க. செவ்வாய் லக்னத்திலே இருக்க. இப்ப தூக்க பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அவனுக்கு தூக்கத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் செவ்வாயும் விஷயத்திலே இருந்தாலோ அல்லது சிம்மத்துல ரிஷபத்துல அந்த மாதிரிலாம் எங்கேயான மேஷத்துல அந்த மாதிரி எங்கேயான இருந்தால் அவருக்கு தூக்கத்துல பிரச்சனை அதெல்லாம் இல்லை. குருஜி, இப்போ 11ல வந்து குருவும் சனியும் இருக்காங்க குருஜி. 11ல குருவும் சனியும் இருக்காங்களா? ஆமா குருஜி. குரு வந்து ரிஷபம் வருது, கடக லக்னம். ரிஷபத்துல குருவும் சனியும் இருக்காங்க. குரு வந்து பகை வீட்டுல இருக்காரு. இப்ப 2 கிரகமும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கு.
இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும் குருஜி? ரெண்டு விதமான வருமானம் இப்பதானே சொல்லு. ஆனா அங்க யாரும் உச்ச நீச்சலாம் இல்ல. சனி நட்பு வீட்டுல இருக்காரு, பகை வீட்டுல இருக்காரு. ஆனா சனி நண்பர் வீட்டுல இருக்காருல்ல. ஆமா குருஜி. ஸோ காம்பன்சேட் ஆயிடுது. ஸோ ரெண்டு விதமான வருமானம் வரும். சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் 9ல இருக்காரு, மீனத்துல. அப்புறம் என்ன, அவர் வீட்டுக்கு 11ல இருக்காரு, உச்சத்துல இருக்காரு. அப்புறம் என்ன, நல்ல வருமானம் வரும். போக போக இவங்களுக்கு வருமானம் வருமா குருஜி? இப்பதான் போயிருக்காங்க. சனி இருக்கிறதால ஸ்லோவா. சரி, 11ல இருக்கு சன்னுக்கு கடகலக்கணம் 11ல சூரியன் இருக்காரு, தனியா தான் இருக்காரு. வருமானம் இருக்கு, நல்லா வரும். பாருங்க, இப்ப அடுத்ததான் படிக்க போறோம். 11ல் இருக்கும் கிரகம் சூரியன். பரம்பரை சொத்து, அரசு கான்ட்ராக்ட் மூலம் வருமானம். 11ல் சந்திரன். குருஜி ஒரே நிமிஷம். பரம்பரை சொத்து, அரசு கான்ட்ராக்ட், வேற என்ன சொன்னால்? 11ல் சூரியன், அரசு கான்ட்ராக்ட், அரசு மூலம் அரசாங்க, நேரடி அரசாங்க வருமானம். 11ல் சந்திரன். நீர் சம்பந்தப்பட்ட தொழில். சூரியன்ல அப்பா சொத்து வர்றது அதையும் எழுதியங்க. விற்பனையின் மூலம் வரும். சந்திரன் தான் விற்பனை மூலம் வரும். ஏதோ ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்றது, சேல்ஸ் பண்றது. தாய் வழி சொத்து கிடைக்கும். 11ல் செவ்வாய். நிலம், வீடு வாடகை கொடுறது, வாங்கி விற்கிறது. தொழிற்சாலையை வாடகை கொடுறது, எந்திரங்கள் விற்பனை பண்றது, எந்திரம் மேனுஃபேக்சரிங் பண்றது, எந்திரம் டீலர்ஷிப், ஏதாவது மெஷினரிக்கு டீலர்ஷிப் எடுக்கிறது, மெஷினரி ரிப்பேரிங் ஒர்க் பண்றது. புதன் ஆசிரியர், டாக்குமெண்ட் ரைட்டர், பிளே ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், ஸ்டேஷனரி செல்லர், புக் பப்ளிஷர், மாமா வழி சொத்து, வேற என்ன சொல்லலாம்? குரு ஆசிரியர், பேராசிரியர், குழந்தைங்க, மதம் சம்பந்தமான அறிவு. புதன்ல பேச்சாளர் எழுதிங்க. மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் ஆகலாம். குரு புத்திரர், மதம் சம்பந்தமான நூல்கள், இலக்கியம், வேதம் சம்பந்தமான விஷயங்கள், புஸ்தகங்கள் எல்லாம். சட்டம்,
உபதேசிக்கக்கூடிய விஷயங்கள், சுக்கிரன் கலை, பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், தொழில்கள், இசை பொருட்கள், கவிதை, கட்டுரை, இதெல்லாம் சுக்கிரன். நகை குருவா இருந்தா நகை கடை, சுக்கிரனா இருந்தா நகை கடை. சனி விவசாயம், நீதித்துறை, உடல் உழைப்பு மூலம் வருமானம், பூமிக்கு கீழே மறைந்திருக்கிற பொருட்களை கொண்டு வருதல், மறைந்து போன பொருட்களை கண்டுபிடிக்கிறது, மைனிங் சொல்லலாம் இல்லையா? கிட்டத்தட்ட மைனிங். அதாவது பூமி கீழே இருக்கிறது, மறைந்து போன பொருட்களை கண்டுபிடித்தல், மறைந்து இருக்கிற பொருட்களை கண்டுபிடித்தல், அதாவது சொல்லி கொடுக்கிறது. அதெல்லாம் புதன் ஜோதிடம், ராகு கஞ்சா பொருள், போதைப் பொருள், லிக்விடா இருக்கிற போதைப் பொருள், பெட்ரோல், கேது சாலிடா இருக்கிற போதைப் பொருள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் பொருள். இது மாதிரி பொருள் வரும். ரெண்டு அல்லது 11. அடுத்த பாயிண்ட் 2, 11. 2 அல்லது 11 அதிபதிகள் அல்லது 2 பேரும் பாதிக்கப்பட்டால் அல்லது இருவரும் லக்னாதிபதிக்கு பகையானால் மது, மாது, சூது, பணம் கரையும். இது மூலமா பணம் கரையும் இல்லையா? ஆமா, பணம் விரயம். ஓகே. 11ஆம் அதிபதி கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தாலும், கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்தில் இருந்தாலும் அசுபர்கள் 11இல் பலமுடன் இருந்தாலும் ஜாதகர் மிகுந்த செல்வந்தர் ஆவார். லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில்
10ஆம் அதிபதி 4ல் கமா 10ஆம் அதிபதி 4ல் 9ஆம் அதிபதி 11ல். இவ்வாறு இருந்தால் ராஜயோகம். சந்திரனும் சனியும் 11உடன் சம்பந்தப்பட்டாலும் இரண்டு 9 11 அதிபதிகள் சந்திர கேந்திரம் பெற்று குரு 11ஆம் அதிபதியாக வந்தால் ஜாதகர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு ஆட்சியராக அல்லது ஆட்சியாளராக, அரசியல்வாதியா, அமைச்சராக, முதலமைச்சராக அந்த மாதிரிலாம் வருவார். லக்னாதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணம் பெற்றால் அல்லது உச்சம் பெற்றால் அல்லது 11ஆம் இடம் வலிமையானால், 11ஆம் அதிபதி வலிமையானால் ஜாதகர் 30 வயதுக்கு மேல் பிரபலமாவார். இது நவாம்சத்துல கேந்திர திரிகோணம் அல்லது உச்சம் பெற்றதான் இருக்கு. லக்னாதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி. இப்போ துலா லக்னம் எடுத்துங்க. துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் கும்பத்துல பூரட்டாதியில இருக்காரு. பூரட்டாதி 1ல இருக்காரு அவரு. பூரட்டாதி 1ல இருந்தாருன்னா எங்க இருப்பாரு அவரு? நவாம்சத்துல. எங்க இருப்பாரு? மேஷத்துல இருப்பாரு. அப்ப ராசி சக்கரத்துல இருக்கிற
லக்னத்துக்கு நவாம்ச அந்த லக்னாதிபதி நவாம்சத்துல கேந்திரத்துல இருக்காரா? ஆமா குருஜி 7ல இருக்காரு. அவ்வளவுதான். இப்ப இதே அந்த லக்னம் எங்க இருக்குன்னு பார்த்தா விசாகத்துல இருக்கு. விசாகம் 3ல. விசாகம் 3னா மிதுனத்துக்கு போயிடும் லக்னம். அந்த லக்னத்துக்கு எங்க இருக்காருன்னு பார்க்க வேண்டாம். ராசி சக்கர லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி நவாம்ச கட்டத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சா? அப்படி இருந்தாலும் அல்லது 11ஆம் அதிபதி உச்சம் பெற்ற இல்ல நவாம்சதி லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாலும் ஜாதகர் 30 வயதுக்கு மேல் பிரபலமாவார். லக்னாதிபதி இருக்கும் நவாம்சாதிபதி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் நவாம்சம் உச்சம் பெற்றிருந்தாலும் 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாலும் ஜாதகர் 30 வயதுக்கு மேல் பிரபலமாவார். ஒன்று 2 11 அதிபதிகள் தங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் பெரும் செல்வம் சேரும். ஒன்னு ரெண்டு மட்டும் தானே குருஜி? 1 2 11 மூணுமே சேர்ந்தா குருஜி இது? இல்ல 3 சேர்ந்து இல்ல, தங்கள் சொந்த வீட்டுல இருந்தா. சொந்த வீட்டுல இருந்தா 2 11 அதிபதிகள் நண்பர்களாயிருந்து லக்னத்தில் இருந்தாலோ பலம் பெற்று 11ல் இருந்தாலோ ஒன்று 2 11 அதிபதிகள் நண்பர்களாக இருந்து கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தாலும் ஜாதகர் மிகுந்த செல்வந்தர். ஒன்று 2 9 அதிபதிகள் நவாம்சத்தில் உச்ச மூல திரிகோண ராசிகளில் இருந்தாலும் ஜாதகர் பெரும் பணக்காரர். நாலு பேர் வரணும். 11 செவ்வாய்
இருந்து லக்னம் சரராசியாகி லக்னத்தை 6ஆம் அதிபதி பார்த்தால் லக்னம் 6ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் ஜாதகர் பிறருடைய செய்வினைக்கு ஆளாவார். பதினொன்றாம் பாவம் நிறைவு பெற்றது.